எல்லோருக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்றது சொல்றதை விட ஒரு தடையை உடைச்சு அடுத்த கட்டமாக வேலையை பார்க்குற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது தான் எங்களுக்கு தோன்றுது. ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நாங்கள் வந்து நடிகர் சங்கமாக, தென்னிந்திய நடிகர் சங்கமாக நாங்கள் வந்து செயல்படும் போது இந்த கட்டடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முறையாக வந்து செயல்பட்டு போயிட்டு இருந்தோம். இதற்கிடையில் வந்து இந்த கட்டடத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த நிலத்தில் வந்து ஒரு ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதுக்கு அது சார்ந்த ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பட் இன்னைக்கு கோர்ட்டு மூலியமா the justice has proved that this land, நடிகர் சங்கம் land belongs to நடிகர் சங்கம் அண்ட் இதில் எந்த சர்ச்சை இல்லை அப்படின்றது இன்னைக்கு நிறைவேறிச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிலத்தில் வந்து ஆல்ரெடி பைலிங் ஒர்க்கு தொடங்கியாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மாண்புமிகு ஜட்ஜ் ஐயா. ஸோ இப்போ பைலிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போது இது முடித்தோடனே இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த தீர்ப்பு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாளையிலேருந்து வந்து மும்முரமாக அந்த கட்டடத்தை எழுப்புகிற வேலையில் எல்லாரும் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம். ஸோ அந்த டெண்டர் ப்ராசஸ் ஆகட்டும், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு த பில்டிங். மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் இவங்க வந்து எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்களா, இவங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஊழல் பண்ணுவாங்களா அப்படின்றது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நாங்களே சொல்லிடுறோம். ஏன்னா எல்லாமே வந்து 24 hours ஓப்பன் புக் சிஸ்டம் மாதிரி தான். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட பிக் பாஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ 24 hours நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன சிஸ்டம் வந்து என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கட்டிடம் வந்து அடுத்த கட்ட வேலைகள் தொடங்கி நெக்ஸ்ட் இயர் வந்து என் அருமை அண்ணன் பொன்வண்ணன் சார் கிட்ட வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் இயருக்குள்ள ஆகஸ்டுக்குள்ள அந்த கட்டடத்தை முடிச்சு என் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள இந்த கட்டடத்தை எழுப்பி இதே இடத்துல வந்து கோலாகலமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி டெஃபினட்டாக உங்கள் எல்லாரையும் வரவேற்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆடிட்டோரியத்தில் நடக்கிற கல்யாணத்துக்கு பெரிய ஃபீஸ் தான். ஆமாம், நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஸோ ஆர்யா வந்து அடுத்த முகூர்த்தத்தில் தான் புக் பண்ண முடியும். முதல் பில் வந்து விஷால் ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ திரு ஸ்ரீரங்கன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், ஏன்னா நான் ஏன் இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் நம்ம துரோகியாக நினைப்போம், இவங்களெல்லாம் எதிரியாக நினைப்போம், நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாக முடியும் அப்படின்னு. யார் இருந்தாலும் கேள்வி கேட்குறது தவறே கிடையாது. ஆனால் வந்து கேள்வி கேட்குற நேரமும் சரி, கேள்வி கேட்குற இடத்துலையும் சரி, கேள்வி கேட்க வேண்டிய விஷயமும் சரி, அதில் தான் வந்து அவங்கவுங்க தோற்று போயிடுவாங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்காக நான் வருத்தப்படலை. பட் ஸ்டில் ஐ பிலீவ் பை த லா. சட்டப்படி யாராக இருந்தாலும், அது முதலமைச்சராக இருக்கலாம், ஓட்டு போட்ட வாக்காளராக இருக்கலாம், சட்டப்படி நேர்மையாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து எந்த தடையும் வராது. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் கட்டடத்துக்காக அடுத்த கட்ட வேலைகள் தொடங்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கு. ஸோ வெல்கம். ஐ தேங்க் எங்களோட வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் போராடி இருக்காப்புல. அதாவது அன்அஃபிஷியல் நடிகர் சங்கம் வழக்கறிஞராக இருந்ததுலேருந்து, அதாவது விஷால் என்றவர் இந்த எலெக்ஷனில் நிற்க முடியும் அப்படின்ற விஷயத்துலேருந்து, விஷால் ஜெயிச்சதுக்கப்புறம் பொதுச் செயலாளரா அப்படின்ற விஷயத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சங்கத்துக்காக உண்மையிலே வந்து எல்லா வகையிலையும் all the cases he has handled it with maturity and brought us the right results. I thank Mr. Krishna and I thank Somayajulu sir, and my sincere thanks to Kribakaran Judge Kribakaranukku for the judgment. ஏன்னா எங்களுக்கு வந்து and பார்த்திபன் சார், எங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலிமா எங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் அதிக ஊக்கம், அதிக கான்ஃபிடென்ஸ்.
மேற்கொண்டு இந்த கட்டடம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து கூடிய சீக்கிரம் இந்த கட்டடத்தை கட்ட போகிறோம். நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, பண்ணவும் மாட்டோம், பண்ணவும் முடியாது. முறையாக அரசாங்கத்துக்கிட்ட எல்லா விதிமுறைகள், எல்லா விஷயத்துலையும், எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா ஆவணங்கள், எல்லா வகையிலையும் வந்து நாங்கள் வந்து நேர்மையாக செயல்பட்டு நாங்கள் வந்து கையில் வாங்கியிருக்கோம். ஸோ எங்கள் கையில் தப்பு இல்லை, எங்கள் கை சுத்தம். நாங்கள் வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு மேற்கொண்டு மும்முரமான முயற்சியில் இறங்க போகிறோம். தேங்க்யூ. ஆமாம், இந்த அதாவது திட்டமிடல் அப்படிங்கிறது இது வந்து காலத்தோடு ஒட்டி நடக்கிற விஷயம். ஒரு நிர்வாகம் மட்டுமல்ல, காலத்தோடு ஒட்டி ட்ராவல் ஆகும்போது ஆல்ரெடி 3 மாதம் நாங்கள் லேட் ஆகிட்டோம். எங்கள் திட்டமிடல்லையே 3 மாதம் நாங்கள் தள்ளி இருக்கோம். 3.5 months நாங்கள் வந்து தள்ளி நிற்கிறோம். இப்போ இந்த 3.5 months ஃபாஸ்ட் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். அதில் ஃபண்டு கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஸ்டேஜும் டெண்டர் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ணலை. இப்போ வயலிங் ஒர்க்கு கூட ஏற்கனவே நாங்கள் டெண்டர் விட்டு 3 ஜட்ஜஸ் வச்சு அதை வந்து ஃபைனல் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே நுழைஞ்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த தீர்ப்பு தடை நீங்கியிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அது முழுமையாக எங்களுக்கு வந்து சேரும். இதுக்கடையில் நாங்கள் டெண்டர் நாளையிலேருந்து டெண்டர் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபைனல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வரதுன்னு ஒன்று. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, எங்களுக்கு ஒரு வருடத்தில் இது கட்டி முடிக்கணுங்கிறது ஒரு நோக்கம். அது ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு பயணம் செய்கிறோம். காலம் அதுக்கு ஒத்துழைக்கும்னு முழுமையாக நம்புகிறோம். இருக்குங்க. என்னன்னா, இது இப்போ நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதுக்கும் இப்போ யதார்த்தத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏற்கனவே திட்டமிடும் போது ஒரு சில கோடிகளில் நாங்கள் திட்டமிட்டோம். இப்போ இன்னும் ப்ராக்டிக்கலாக வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் அதுவும் கொஞ்சம் விஸ்தாரம் அடையுது அந்த அமௌண்ட். அப்போ இதை வந்து பலதரப்பட்ட முறையில் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம். எது பெட்டராக இருக்கும், கூடுதலான நிதி எதில் கிடைக்கும் அப்படின்னு. அனைவரும் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை திட்டமிட்டோம். ஆனால் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம், 1000 சீட்டர் ஆடிட்டோரியம் வந்து ஒரு நாடகம் நடத்துறதுக்கோ இல்லை வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ யூஸ்வலாக வந்து இப்போ ஃபிலிம் ஃபேரோ இல்லை அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நம்ம சென்னையில் இல்லை. அதுதான் கார் பார்க்கிங்கோட. அதனால தான் எப்போவுமே ஹைதராபாத்தில் நடக்குது ஐஃபா அவார்ட்ஸ் அவுட். அது போக நாடகங்கள், அதாவது இப்போ நம்ம மியூசிக் அகாடமி இருக்குது, நிறைய அரங்கங்கள் இருக்குது. பட் எங்களுக்கு என்னென்னா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த நாடகம் நடக்கணும், அந்த நாடகங்கள் நடக்கணும், தியேட்டர் நடக்கணும், கோலாகலமாக நடக்கணுன்றதுக்காக ஒரு ஆடிட்டோரியம். அது போக வந்து ஒரு கல்யாண மண்டபம், 800 சீட்டர் கல்யாண மண்டபம். அது போக வந்து ஒரு 300 சீட்டர் வந்து ஃப்ரீ, அதாவது நம்ம மெம்பர்ஸோட பசங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு மினி ஹால் மாதிரி அப்படின்னா. அண்ட் வி ஹாவ் அ லைப்ரரி ப்ளஸ் வி ஹாவ் ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி வந்து ஒன்று பொருளாதாரமாக கண்டிப்பாக மெம்பர்ஸ்க்கு பெரிய அளவில் ஈடு கொடுக்கும். முக்கியமாக சீனியர் ஆர்டிஸ்டோட பென்ஷன் ஆகட்டும், அவங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை விட ஜாஸ்தி எங்களால் கொடுக்க முடியல. இன்சூரன்ஸ் வந்து இன்னும் செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ஒன்றொன்னா வந்து செய்யும்போது நாங்கள் நினச்சது என்னென்னா, இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் இந்த கட்டடம் மூலியமாக வரக்கூடிய வருமானம், அது 50 லட்சமாக இருக்கலாம், 75 லட்சமாக இருக்கலாம் ஒரு மாதம். அந்த வருமானம் மூலியமாக அனைத்து மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்குற விஷயங்கள், அவங்க ஜெனுவினாக கேட்குற அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படுற அளவுக்கு இது வந்து இந்த கட்டடம் வந்து இருக்கும். 1+3. நடிகர் சங்கமா இல்லை, நடிகர் சங்கம் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். அதான் எனக்கு வந்து நான் தாவிட்டேன். நடிகர் சங்கம் வந்து சொன்ன வாக்குறுதிகள் வந்து செஞ்சு முடிச்சாச்சு, எக்ஸப்ட் கட்டடம். இன்னைக்கு வந்து இந்த செய்திக்கு அப்புறம் வந்து இனி கார்த்திகெல்லாம் சும்மா இருக்க மாட்டான். கார்த்தி பொதுவாகவே வந்து ஒரு புலி மாதிரி. அவனுக்கு வந்து முறையாக, அதாவது அரசாங்கம் இல்லை ஒரு விதிமுறைகள் மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற நினைக்கிற நபர். நான் கூட சில நேரத்தில் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிற நபர்கள் வந்து கட்டி காப்பாற்றி விதிமுறைகளை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு நபர், அவரும் நாசரும். ஸோ
கார்த்தி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் திஸ் எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர். எனக்கு என்னன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணோம் மெம்பர்ஸ்க்கு, அது தவிர்த்து எல்லாமே வந்து பூர்த்தி செஞ்சாச்சு. ஸோ ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை என்னென்னா, அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஆசையோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, அதுவாக கொண்டு போய் சேர்த்துது. மறுபடியும் ஒரு 12 வாக்குறுதிகள் வந்து நான் வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுக்கும் நடிகர் சங்கம் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கோ எதுவுமே சம்மந்தம் இல்லை. ஆரம்பத்தில் வந்து நடிகர் சங்கம் இதே மைதானத்தில் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது இன்னும் நிர்வாகிகள் வந்து பெரும் அளவில் வந்து இருந்தாங்க. செய்தியாளர் சந்திக்கும் எல்லாரும் ஒரு உற்சாகம் இல்லை பாதி பேர் இது அவசர சங்கம். ஒரே நிமிஷம் கேள்வி எழுப்புதுன்னா, இப்போ வந்து கருணாஸ் வந்து இடையில ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு, விஷால் தன்னிச்சையா செயல்படுறதுனால தான் நான் இந்த நடிகர் சங்க பக்கம் நான் இப்போ வர்றதில்லை. தம்பி ஒரே ஒரு நிமிஷம், நான் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தலைவர் நாசர் சார், பொருளாளர் கார்த்திக் சார், செயலாளர் விஷால், துணைத் தலைவர்கள் கருணாசன் பொன்னொன்னன், செயற்குழு உறுப்பினர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள், இவ்வளவு பேர் சேர்ந்தது நடிகர் குழு, நியமன குழு எல்லாம் சேர்ந்தது நடிகர் சங்கம். இங்கே மாதம் ஒரு செயற்குழு மீட்டிங் நடக்குது. விஷால் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்னா இங்க ஒரு பை நானெல்லாம் உட்கார மாட்டேன், சரிங்களா? விஷால் தன்னிச்சையா அவர் பிலிம் ஃபேக்டரியில முடிவெடுப்பார். நடிகர் சங்கத்தில் அனைவரும் கலந்து முடிவெடுக்காம இன்னைக்கு ஒரு செய்தி ஒரு விஷயம் நடந்ததில்லை, ஓகேங்களா? நான் விஷாலுக்கு நண்பனா இருப்பேன் அல்லது விஷாலுக்கு க்ளோஸா இருப்பேன். இங்க இருக்கக்கூடிய ராஜேஷ் ஒரு சீனியர் மெம்பர், இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லாருமே நாங்க இன்னைக்கு சொல்ல போனா பதவி பொறுப்புகளை மீறி நண்பர்களாகத்தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். இங்க நீ இதை செய்யணும், நீ இதை செய்யக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. பல சமயத்துல பாத்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினரே பல விழாக்கள் போய் தலைமை தாங்கிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு அது செயலாளரை போறதுங்கிறது மீறி இங்க இருக்கு. எங்களுக்கு அந்த ஒத்துமைகள் இருக்கு. அதனால் விவாதங்களும் வெளியே பேசுகிறது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இது ஒற்றுமையான ஒரு டீம். இந்த டீமை இவர் தலைவராக அங்க தயாரிப்பாளர் சங்க தலைவராக போகிறதுக்கு நானெல்லாம் கூட சொன்னேன். விஷால் அதுல இந்த இஷ்யூக்கள் அதுல போகும்போது நான் நிறைய முரண்பட்டு சொல்லியிருக்கேன். ஆனா நாங்க விவாதிச்சிருக்கோம். இந்த கட்டிட விஷயத்தை பொறுத்தவரை விஷால் வந்து முழுமையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஷாலும் நாங்களும் கலந்து ஆலோசிச்சு எல்லா விஷயங்களும் செய்யப்படுது. அதனால நீங்க கருணாஸ் சார் அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, கருணாஸ் சார் வந்து டே 1ல நடிகர் சங்கத்தில் எங்களோட சேர்ந்து செயல்பட்டு அதுக்கு பிறகு அவர் எம்எல்ஏவா மாறிட்டார். எம்எல்ஏவா மாறின பிறகு நடிகர் சங்கத்தை செயல்பாடை விட ஒரு மக்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு ரொம்ப வேலைகள் பல அதிகம். அவர் அங்க கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அதனால அவர் விலகிட்டாருன்னு சொல்லாதீங்க. அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்கு வேற ஏதோ தனிப்பட்ட காரணத்துக்கு அவர் சொல்லியிருக்கலாம். நல்லா இருக்கு இண்டஸ்ட்ரி வந்து அதான் மேற்கொண்ட இன்னொரு இப்போ நீங்க அப்படியே வந்து இன்னொரு 1 ஹவர்ல தாவனீங்கன்னா இன்னொரு மீட்டிங் இருக்கு, முக்கியமான மீட்டிங் ப்ரொடியூசர் கவுன்சில். அதில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது. அதில் வந்து மறுபடியும் விஷால் எடுக்கப்பட்ட முடிவுல இதெல்லாம் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். விஷால் அங்க இருக்கும்போது தயாரிப்பாளர் சங்க தலைவர், இங்க வரும்போது செயலாளர். ஆமா, ஆனா தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையும் நடிகர் சங்க பிரச்சனையும் வேற வேற. அந்த தயாரிப்பாளர் சங்க பிரச்சனை 24 கிராஃப்ட்ஸ் சம்பந்தப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனம் மாதிரி. நடிகர் சங்கம் இதுக்கான 3500 உறுப்பினர்களை மட்டும்தான் இதை செயல்படுத்தணும். ஆனா தயாரிப்பாளர் சங்கம் அப்படி அல்ல. அப்ப அந்த பொறுப்புகளை ஒரு கூடுதலா வச்சிருக்கும் போது ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயக்கு அவர் அங்க செயல்படுறாரு அப்படிங்கும் போது பல இடங்கள்ல வந்து அவர் இல்லாமையே கூட சில விஷயங்கள் நடக்கும். அது எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். இல்ல இப்ப வரைக்கும் வரல. வந்தது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தது. அது வந்து ஸ்மூத்தா வந்து யாருக்கு நான் அதாவது நியாயம் கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைச்சிச்சு. என்ன கேக்குறீங்க? அந்த ஊழல் நடந்ததா இல்லையான்னு கேக்குறீங்களா? ஒரே நிமிஷம் தயவு செய்து ஒரே நிமிஷம் நண்பர், ஒரு நிமிஷம் இருங்க. இது நடிகர், நான் ஒன்னு திருப்பி பதிவு பண்றேன். இது நடிகர் சங்கத்தில் நடிகர் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேளுங்க. தயாரிப்பாளர் சங்கம்னா அடுத்த மீட்டிங் இருக்கு, அவர் அங்க தலைவரா கேளுங்க. இவரு இங்க செயலாளர். இல்ல நீங்க நான் என்னுடைய இந்த ஆடிட் இந்த ஸ்டேஜ்ல இது நடிகர் சங்கத்தை சார்ந்த நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்ல இதே கேள்வியை அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள வச்சு அவரை கேளுங்க. அவர் அங்க பதில் சொல்லணும். இல்லைங்க, நடிகர் சங்கம் இல்லைங்க, அது வந்து இட் இஸ் ராங்லி மிஸ்இன்டர்பிரேட்டட் ஒரு விஷயம்.
கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் வந்து அப்படி அவதூறா பேசுனது வந்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்கும்போது, கமல் சார் வந்து அவரோட இஸ் an icon, இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராலிஃபிக் ஆக்டர்ஸ். அவர் பேசுறது அவரோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதே சமயத்துல ஒரு மினிஸ்டர் வந்து கமல்ஹாசன் சார் பத்தி பேசும்போது சில வார்த்தைகள் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன். தட்ஸ் ஆல். இதை தாண்டி வந்து இல்ல அவர் மேல வந்து போலீஸ் கேஸ் நடக்கும், அவர் உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின்னு போது விஷால் என்ற ஒரு நபர் வந்து இப்ப கமல் சார் பின்னாடி நிற்பான், 100% நிற்பான். ஏன்னா ஒரு நடிகன் வந்து எந்த நடிகனா இருந்தாலும் அவரோட கருத்தை சொல்றதுல தவறே கிடையாது. அது நல்லதோ கெட்டதோ யாரை புண்படுத்துறதோ அதுதான் நான் சொல்றேன். அது தவிர ஒரு நிமிஷங்க, இப்போ இது கட்டிடம் இல்ல, அதை நான் தெளிவுபடுத்திடுறேன். நடிகர் சங்க கட்டிடம் என்பது ஒரு உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம், இது ஒரு பொது விஷயம் அல்ல. இது இந்த கட்டடம் இதுக்கான உரிமை. ஆனா கமல் சார் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர், ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கும் போது நடிகர் சங்கம் டைரக்டா போய் அதுக்குள்ள சார்ந்து அவருக்காக ஃபைட் பண்ணும், எல்லாமே பண்ணும். விஸ்வரூபமா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஒரு இஷ்யூவா இருக்கட்டும். இது கமல் சார் ஒரு பொது மனிதராக இந்த சொசைட்டில ஒரு அவருக்கான உரிமையில அவருக்கு ஒரு குரல் பதிவு பண்றாரு. அதற்கு அது சார்ந்த ஒரு அரசாங்கம் அதுக்கான பதிலை அவங்க பதிவு பண்றாங்க. இதை நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரையில் நாங்க இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இடத்தில் அதுக்கு அடுத்த நிலைக்கு நாங்க போகணும் அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய நடிகர்கள் மற்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசிச்சு வாட் நெக்ஸ்ட்னு முடிவு பண்ணணுமே தவிர வெறும் கமிட்டி முடிவு பண்ற விஷயம் அல்ல. கமிட்டி வந்து இந்த கட்டிடத்தை முடிவு பண்ணலாம், செயற்குழு முடிவு பண்றதும் செயலாளர்கள் முடிவு பண்றதும் ஒரு பார்டர் இருக்கு. அதுக்கு மீறி இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லா கலைஞர்களையும் கலந்து ஆலோசிச்சு தான் நாங்க அதை முடிவு பண்ணணும். அதானே சரியானது. இல்ல அது வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் சைடுல வந்து சாதகமா இண்டஸ்ட்ரிக்கு சாதகமா வந்து ஒரு முடிவு வரும்ன்றது நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கடைசி மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கில் வந்து எங்களோட இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. தமிழ் சினிமா வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது எங்கள் சார்பாக வந்து நாங்கள் இன்புட்ஸ் கொடுத்தோம். அவங்க சார்பாக வந்து சில விஷயங்கள் பேசினாங்க. முடிவாக வந்து எங்களால் வந்து 5% கூட அந்த கேளிக்கை வரி வந்து எங்களால் வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை தாண்டி அவங்க வந்து நல்ல ஒரு முடிவு கொடுப்பாங்க, நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்றது நம்பிக்கையில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கூடி சீக்கிரம் இட்ஸ் அ கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து அதை ரத்து செஞ்சு அது பண்ண முடியாது. தே ஹேவ் தேர் ஓன் ப்ரொசீஜர். இப்போ நாங்களே வந்து இப்போ இந்த கோர்ட்டு கேஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு கமிட்டி கிட்ட பேசி என்ன முடிவு எடுக்கணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாமே வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். வென் யூ கோ இன் டு ஒரு தனிப்பட்ட மனிதர் எடுக்கணும்னா அன்னைக்கு சாயந்தரமே எடுத்துடலாம் முடிவு. பட் ஒரு அமைப்பா வந்து எடுக்க வேண்டியதுன்னா அதுவும் அரசாங்கம் எடுக்கணும்னா டெஃபினெட்லி இட் டேக் சம் டைம். அண்ட் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கூடி சீக்கிரம் அந்த நல்ல முடிவு வந்து அறிவிப்பாங்கன்றது எங்களோட நம்பிக்கை. நடிகர் ஆனந்தராஜ் வந்து ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, தமிழ் சிறந்த படங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கேளிக்கை வரின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்குது. அப்ப இந்த விருது பெற்றவர்கள், அதாவது விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்றாரு. அதே நேரத்துல இந்த விருது பெற்றவர்கள் ஒரு கடிதம் எழுதணும், இந்த கேளிக்கை வரினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், முதலமைச்சரை வந்து இது பண்ணணும், அதாவது விருது பெற முன்னாடியே வந்து ஒரு வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு. எங்க யாருகிட்ட வச்சாரு? இன்னைக்கு மத்தியானம் பேசினப்ப இல்ல எங்க பத்திரிகை நடிகர் சங்கத்துக்கு அப்படி ஒரு கடிதம் வந்தா கண்டிப்பா நாங்க வச்சு கன்சல்ட் பண்ணி அதை பரிசீலிச்சு லெட்டர் அனுப்பி. இல்ல அதான் நடிகராக சொல்றாரு. இல்லைங்க, அது நடிகரா சொல்றது ஓகேங்க. நீங்க சொல்லி அது வந்து ஆனந்தராஜ் சார் வந்து திரைத்துறையில வந்து ஒரு மூத்த கலைஞர், எங்களோட தொடர்புல இருக்கிறவர், சரிங்களா? அவர் ஒரு ஊடகத்துல பதிவு பண்றாங்க. ஊடகத்துல பதிவு பண்றதை நாங்க பார்க்கணும் முதல்ல. ரெண்டாவது அல்லது போன்ல எங்ககிட்ட ஒரு தொடர்போல ஒரு கடிதம் இருந்தா அப்படி இருந்தா அப்படி ஒரு கடித போக்குவரத்தா வச்சா நாங்க அதை ஃபார்வர்ட் பண்ணது வசதியாகும். அது ஏறி மேல நிக்கணும். இல்ல எங்களுக்கு தெரியலங்க, அப்படி ஒரு தகவல் வந்தா இது நல்ல விஷயம் தானே. ஆனந்தராஜ் சார் சொல்றது நல்ல விஷயம் தானே. அது ஒரு கடிதம் அனுப்புறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை நாங்க முறையா அனுப்புவோம். அதே நேரத்துல அவர் போராட்ட காலத்துல இறங்கவும் தயார்னு சொல்றாரு. நன்றி, நல்ல விஷயம். ஒரு விஷயத்துக்கு பண்ணு, என்ன நல்ல விஷயம் தானே, அது அவர் சுதந்திரங்க. எல்லாருமே அழைப்பு விடுக்கிறாரு. யாரு? இல்லைங்க, அது எங்ககிட்ட பேசணும். என்ன நீங்க நாங்க என்ன இல்ல நான் கேட்க அப்படி சொல்லாதீங்க. இல்ல தெரியும், அப்படி பதில் சொல்ல முடியாது இல்லையா?
நம்ம எதிர்ப்பு வந்து அதாவது மாநில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், போய் பேசுறோம், எல்லாம் பண்றோம். மத்திய அரசுக்கு இதுவரை நம்ம என்ன பண்ணோம்? சார் மத்திய அரசுக்கு வந்து விண்ணப்பம் வச்சு மத்திய அரசுக்கு எல்லாமே விண்ணப்பம் வச்சதுக்கு அப்புறம் தான் சார் 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு கீழே வந்து 18%, 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற டிக்கெட்டுக்கு 28% அப்படின்னு போட்டிருக்காங்க சார். இதை தாண்டி ஒரு மறுபடியும் இன்னொரு மேற்கொண்டு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம். தயவு செய்து வந்து 120 ரூபாவா அது வந்து கன்சிடர் பண்ணுங்க. 120 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு நீங்க 28% அப்படின்றது பண்ணுங்க. ஏன்னா வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்று, நீங்க பைரசி மொத்தமா அழிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட், நாங்க வந்து 28% கட்டுறது கூட தயார். பைரசி வந்து எல்லாம் பிராட்பேண்ட் சர்வீசஸ் ஏர்டெல் வோடஃபோன்லேருந்து மூலிமா எல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த பெரிய பெரிய வருமானம் வந்து அந்த அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் போகுது, அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஆட்களுக்கும் போகுது, தயாரிப்பாளருக்கு போல. தயாரிப்பாளர் அதில் வந்து 50% கிடைச்சா கூட அந்த அந்த படத்தோட பட்ஜெட்டே வந்துடும். அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா பான் சைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. பான் சைட்ஸை வந்து எப்படி நீங்கள் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இல்லீகல் வெப்சைட்ஸ், இந்த சினிமா இந்த டவுன்லோடு இந்த இல்லீகல் டவுன்லோட்ஸ்க்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது. இல்ல ஒரு தம்பி ஒரே நிமிஷம் நான் திருப்பி சொல்றேன். இது நடிகர் சங்கத்தினுடைய பிரஸ் மீட். முதல்ல அதை தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. தயாரிப்பாளர் சங்கம் அங்க இருக்கு, அவர்கள் செயலர், தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு இருக்கு. இல்ல இருக்குது, நிறைய இருக்குன்னு. ஆனா இல்ல தம்பி, அவர் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிற பிரச்சனை என்னன்னா இல்ல இருக்கு. ஆனா தொடர்ச்சியா நீங்க தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுடைய பாடி வச்சு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வரல. இது நடிகர் சங்க பிரஸ் மீட். தயவு செய்து நடிகர் சங்க இல்ல அது திருட்டி அது நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். நிறைய பேசும்போது சொல்லியிருக்காரு, நாங்க அருகாமையில போயிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு 4 days 5 days நெருக்கி போயிட்டோம், ஒரு வாரத்துல நாங்க இதை கண்டுபிடிக்க போறோம். அது எந்த நிலைமையில இருக்காரு கண்டுபிடிச்சு? அதுதான் the time keeps going on. அது வந்து டெஃபினட்டா ஒழிக்கிறதுல மத்திய அரசு சரியா செயல்படலன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. ஆமாங்க, ஒரு பான் சைட்டை வந்து பேன் பண்ணும்போது ஒரு திருட்டு விசிடி சார்ந்த ஒரு வெப்சைட்ஸ், ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. அதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு. கிளவுட் ஃபிளேர்னு ஒரு விஷயம் இருக்கு. அது யூஎஸ் எம்பசிக்கும் நாங்கள் எழுதியிருக்கோம். எங்கேயோ அப்ராட்ல வந்து ஒரு வெப்சைட்டை தொடங்கி அது மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராசஸ், ஒரு லீகல் சிஸ்டம் இருக்கு. இப்போ இல்லீகலா வந்து ஒருத்தர் செய்யறாருன்னா அதை எப்படி லீகலா வந்து அதை மையப்படுத்தி கொண்டு போகணுன்றது ஒவ்வொருத்தரோட இஷ்டம். மத்திய அரசு வந்து பகிரங்கமா ஒரு விஷயம் முடிவு எடுத்தாங்கன்னா இதெல்லாம் கால் தூசிங்க. விஷால் இல்ல, கால் தூசி. விஷால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடவுனு இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் நடக்கிற ஆக்டிவிட்டியை நான் நிப்பாட்டலாம். ஏன்னா என் கையில் பவர் இல்லை. ஆனால் பவரில் இருக்கிற அதிகாரிகள், மத்திய அரசு முக்கியமாக வந்து பைரசி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எக்ஸாக்ட்லி 6 months or 1 year there will be no piracy in India. I don't know why they don't want to take that stand. அது நீங்கள் அரசாங்கத்தை தான் கேட்கணும். உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, அது தொடர்பானதுல தான் வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் அதை இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு ஏதாவது சென்று வேற மாதிரி சார் நீதிமன்றம் இல்லை சார். நீதிமன்றத்தில் நீங்கள் கேஸ் போட்ட கூண்டாஸ் ஆக்ட் சார், 3 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் கூண்டாஸ் ஆக்டில் உள்ள தூக்கி போட்டாங்க. டிவிடி விற்கிறவர். எல்லாமே இருக்குது, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில். மத்திய அரசு முக்கியமாக ஒரு இந்த பிரிவு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, ஒரு பகிரங்கமான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலிமா அவங்களுக்கு வரி, அதாவது த்ரூ தட் அந்த நீங்கள் வந்து பைரசி போக்குறது மட்டும் இல்லை, அந்த பைரசி போக்குறதுல கலெக்ஷன் கூடுதலாக வரும். கூடுதலாக வர கலெக்ஷனில் வரி வந்து அதிகமாக நம்ம கட்டுவோம். ஸோ ஸ்டேட் எக்ஸ்செக்கர் வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். இதைத்தான் நாங்கள் வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்டேட் எக்ஸ்செக்கருக்கு நேர்மையாக போய் சேர வேண்டிய டேக்ஸுக்கு நாங்கள் உடனே இருப்போம். 100% டிரான்ஸ்பரன்சி வைங்கன்னு சொல்லியாச்சு. இல்லை, இப்போ ஸ்மிருதி இரானிக்கு வந்து அவங்களுக்கு தான் இலாக்கா போயிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து திரு வெங்கையா நாயுடு சார் நிற்கிறதுனால again we will give our representation. But again நான் சொல்றேன்ல, நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்து தான் சில விஷயங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களா உணர்ந்து பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ
எல்லா துறையிலும் ஊழல் இருக்குது, அதை வந்து நீங்க ரசிகர்கள் அல்லாதவர்கள் வந்து தமிழக ரசிகர் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சினிமா துறையில நான் வந்து இருக்கக்கூடிய ஊழல் அவன் தெரியப்படுத்துறேங்கிறேன். அந்த வகையில நீங்க ஏதாவது தெரியப்படுத்துவீங்களா? நான் துணிச்சலா வந்து நான் இந்த சொல்றேன், இந்த ஊழல் நான் சொல்லிருக்கேன். ஒரு சில நடிகர்கள் என்ன போட்டு இருக்கிறாங்க, ஆனா பலர் வந்து சொல்லாம இருக்காங்க. அவங்களும் துணிச்சலா வெளிப்படையா இருந்தா இந்த ஊழலே இருக்காது, வெளிப்படை தன்மையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிலே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன 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 கேக் சினிமாவோட அந்த ஊழல் இருந்தா அதை நீங்க வெளிப்படையா தமிழக அரசுக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட துறைக்கோ நீங்க தெரியப்படுத்துவீங்களா? கேளிக்கை வரி அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த விஷயத்த பேசலாம்.